சிசிடிவி கேமரா. சிசிடிவி கேமரா அப்படிங்கிறது நம்மளுடைய பாதுகாப்புக்காகவும் ஒரு இடத்துல என்ன நடக்கு அப்படிங்கிறத மானிட்டரிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் சிசிடிவி கேமரா. இந்த சிசிடிவி கேமரா மொத்தம் ஒரு 3 டைப் வரும். அதாவது அன்லாக் கேமரா, ஐபி கேமரா, அப்புறம் சிங்கிள் கேமரா. சிங்கிள் கேமரா அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரே ஒரு கேமரா மட்டும் அந்த கேமராக்குள்ளேயே மெமரி கார்டு போட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அந்த ரெக்கார்டு அந்த மெமரி கார்டில் ஸ்டோரேஜ் ஆகும். அந்த கேமராக்குள்ளே நம்ம தேவைன்னா சிம் கார்டு போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒய்ஃபை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி நம்ம மொபைல்லையோ கம்ப்யூட்டர்லேயோ அதோட வியூவை மானிட்டரிங் பண்ணிக்கலாம். இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் நம்ம மானிட்டர் பண்ணால் போதும், ஒரு சிங்கிள் பிளேஸை மட்டும் மானிட்டர் பண்ணால் போதும். சின்ன கடைகள், சின்ன ரூமு, இல்லை நம்மளோட வீட்டு வாசலை மட்டும் மானிட்டரிங் பண்ணால் போதும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சிங்கிள் கேமரா சூட்டபுளாக இருக்கும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், விலையும் ரொம்ப கம்மி. அதை இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். உள்ள வெறும் ஒரு 12 வோல்ட் சார்ஜர் தான், நம்ம மொபைல் சார்ஜர் மாதிரி தான், சிபிஎஃப் சார்ஜர் தான் இருக்கும். கனெக்ட் பண்ணி நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒய்ஃபை அல்லது சிம் கார்டு போட்டுக்கிட்டால் போதும், நம்மளோட மொபைலுக்கு அல்லது நம்மளோட மானிட்டர் அல்லது லேப்டாப்புக்கு இந்த கேமரா நடக்கிற வியூ ரெக்கார்டை அப்படியே பார்த்துக்கலாம். அடுத்தது அன்லாக் கேமரா. ஒரு சின்ன கேம்பஸுக்கு, சின்ன ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டலு, ஒரு கடைகளுக்கு 4, 8, 12 இந்த மாதிரி கேமரா யூஸ் வேணும், தேவைகள் இருக்குது அப்படின்னா இந்த அன்லாக் கேமரா பக்கம் போகலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். இந்த அன்லாக் கேமராலேருந்து வர வீடியோ, அதாவது வீடியோ சிக்னல் வந்து டிஜிட்டலாக இந்த பிஎன்சி கேபிள் வழியாக 3+1 கோராக்சில் ஒயர் மூலமாக நம்மளோட டிவிஆருக்கு போய் சேருது. நம்மளோட டிவிஆரில் இருந்து அந்த டிஜிட்டல் சிக்னல் வந்து வீடியோவாக கன்வெர்ட் ஆகி நம்மளோட ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோரேஜ் ஆகுது. நம்மளோட டிவிஆரில் வந்து கேட்சிக் கேபிள் மூலமாக இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட வீடியோ அவுட்புட்டை வந்து நம்மளோட மொபைல்லையோ மொபைல் ஆப் மூலமாக என்ன சிசிடிவி கேமரா நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த சிசிடிவி கேமராவோட ஆப் மூலமாகவோ அல்லது நம்மளோட ஐபி அட்ரஸ் அடித்து நம்மளோட கம்ப்யூட்டர்லேயோ இதோட அவுட்புட்டை நம்ம ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து ஐபி கேமரா. ஐபி கேமரா அப்படின்னா என்னென்னா கொஞ்சம் காஸ்ட்லி. இது வந்து ஒரு பெரிய ஃபேக்ட்ரி, பெரிய ஹாஸ்பிட்டலு, பெரிய காலேஜ் அந்த மாதிரி இடங்களில் ஐபி கேமரா நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி இடத்துல அனலாக் கேமரா யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா, அனலாக் கேமரா யூஸ் பண்ணும்போது நிறைய ஒயர் கச்சமுச்சான்னு போகும். நிறைய ஒயர் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸுக்கு போகிறதுனால வீடியோட அவுட்புட்டில் குவாலிட்டியில் நமக்கு வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதனால் வந்து ஐபி கேமராவில் அந்த மாதிரி காம்ப்ரமைசேஷன் எதுவும் இருக்காது. இதனால் வந்து அனலாக் கேமராவோட ஐபி கேமரா வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ்க்கு வந்து பெஸ்ட்டு சாய்ஸு. அப்புறம் ஒயர்ஸும் அதேமாரி கச்சமுச்சா நிறைய ஒயர்ஸும் இதுக்கு தேவைப்படாது. பிஓஇ சுவிட்ச் நமக்கு எங்கே தேவைப்படுதோ அங்கே சுவிட்சை கனெக்ட் பண்ணிக்கலாம். பிஓஇ சுவிட்ச் அப்படிங்கிறது பவர் ஓவர் ஈத்தர்நெட் சுவிட்ச். அதாவது நம்மளோட கேட்6 கேபிள் அதுலேயே வந்து கேமராவுக்கு தேவையான பவரும் போய்க்கிடும், இன்டர்நெட்டும் ஷேர் ஆகிக்கிடும். அதனால தான் இந்த சுவிட்சோட பேர் வந்து பிஓஇ சுவிட்ச். ஒரு லாங் டிஸ்டன்ஸில் 50, 100 கேமரா அந்த மாதிரிலாம் கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா ஒரு பிஓ சுவிட்ச் எங்கேயும் அதுலேருந்து ஒரு 100 மீட்டரோ 200 மீட்டரோ தள்ளியே இன்னொரு பிஓ சுவிட்ச் நம்ம வச்சுக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு பிஓ சுவிட்சிலேருந்து ஒரு கேபிளை எடுத்து செகண்ட் பிஓ சுவிட்சில் நம்ம கனெக்ட் பண்ணால் போதும். அதாவது கேட்6 கேபிளை கனெக்ட் பண்ணால் போதும், 2 பிஓ சுவிட்சும் இன்டர்கனெக்ட் ஆகிடும். இதன் மூலமாக இதில் இருக்க பிஓ சுவிட்சில் இருக்க வர வீடியோ அவுட்புட் ரெக்கார்டு வந்து ஃபஸ்ட்டு பிஓ சுவிட்சுக்கு போயிடும். ஃபஸ்ட்டு பிஓ சுவிட்சில் இருந்து அதோட வீடியோ அவுட்புட் வந்து நம்மளோட என்விஆருக்கு போயிடும். இதனால் நம்மளோட என்விஆர்ல இருந்து ஹார்ட் டிஸ்க் ஸ்டோரேஜ் ஆகும். நம்மளோட மொபைலுக்கோ அல்லது நம்ம சிஸ்டருக்கோ மானிட்டருக்கோ வியூவும் நம்ம லைவாக பார்த்துக்கலாம். சிசிடிவி கேமரா இன்ஸ்டால் பண்ணுறது மற்றும் சிசிடிவி கேமரா தொடர்பான சந்தேகங்களுக்கு பிகேஎம் டெக் திருநெல்வேலியை கான்டாக்ட் பண்ணுங்கள். சிசிடிவி, கம்ப்யூட்டரு, மொபைலு, நெட்வொர்க்கிங் இது தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் மற்றும் சேவைகளுக்கும் பிகேஎம் டெக் திருநெல்வேலி.